பகல்ல பைக்ல வச்சிருந்த பணத்தை மர்ம நபர்கள் திருடிட்டு போயிருக்காங்க. இந்த சிசிடிவி காட்சிகள் இப்போ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாமக்கல் திருச்சி சாலையை சேர்ந்தவங்க சத்யா. இவங்க நாமக்கல்ல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து மதியம் பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல திருச்சி சாலையில கனரா பேங்க்ல 35,000 ரூபாய் ரொக்க பணத்தை எடுத்திருக்காங்க. பணத்தை எடுத்துட்டு அதை வண்டியில வச்சுட்டு துறையூர் சாலையில இருக்கிற IOB வங்கிக்கு போயிருக்காங்க. இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டு பணத்தை எடுக்காம அப்படியே மறந்து பேங்க்குள்ள போயிட்டாங்க. பணம் வண்டியில தான் இருக்கு அப்படின்றத 2 பேர் நோட்டம் விட்டுட்டே இருந்திருக்காங்க. அவங்க பேங்க்குள்ள போன உடனே உசாரா இவங்க 2 பேரும் அந்த வண்டியில இருக்கிற 35,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. பேங்க்குக்கு போனதுக்கு அப்புறம் தான் சத்யாவுக்கு ரியலைசேஷனே வந்திருக்கு. அச்சச்சோ, பணத்தை வண்டியிலேயே விட்டுட்டு வந்துட்டோமே, சரி போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு பைக்கு கிட்ட பார்த்தா பைக்கு மட்டும்தாங்க இருக்கு, பணம் இல்லை. அதுக்கப்புறம் பேங்க்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ 2 பேரு பணத்தை திருடிட்டு போயிருக்கிற சம்பவம் தெரிய வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட சத்யா நாமக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல நாமக்கல் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பணத்தை திருடிய மர்ம நபர்களை தீவிரமா தேடிட்டும் வராங்க. நாமக்கல்ல பட்ட பகல்ல இருசக்கர வாகனத்துல இருந்து இப்படி பணத்தை எடுத்திருக்காங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. அங்க பாரியா என் தங்க தலைவனை ஒரு பக்கம் முதுகுல வலி வச்சுட்டு காலில் வலி வச்சுட்டு நம்ம ஃபேன்ஸ்க்காக எப்படி ஆடுறாரு பாருப்பா அப்படின்னு ஒவ்வொரு ஃபேன்ஸும் இந்த வீடியோ பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் அப்படியே ஃபயரை பறக்க விட்டுட்டு இருக்கோம். தலை தோனிக்கு பார்த்தீங்கன்னா முதுகுல வலி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் மேட்ச் சிவியராக போயிட்டு இருக்கும்போது மேட்ச் கிடக்குது, வாங்க நம்ம தோனியை பார்ப்போன்னு கேமராமேன்லாம் தோனியை தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க CSK மேட்ச் அப்போ. அதே மாதிரி இந்த தடவையும் தோனியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தோனிக்கு முதுகு வலி இருக்கு. ஸோ முதுகுல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி ஏதோ தடவி விட்டுட்டு இருக்காங்க CSK ஸ்குவாட்ல இருக்கிறவங்க.